ஓகே பாருங்க. உங்களுக்கு நாங்க டெய் பார்க்கக்கூடிய விடயம் புதிய தேர்ச்சி. நாங்க தொடர்ச்சியா பார்க்கிறோம். தேர்ச்சி 12 கம்பெனி நிதி கூற்றுக்கள். அந்த கம்பெனி நிதி கூற்றுக்கள்ல இதுவரைக்கும் நாங்க பார்த்த விடயம். உங்களுக்கு கம்பெனி நிதி கூற்றுக்கள் அல்லது பொதுநோக்க நிதி கூற்றுக்கள், பொது நோக்கம் கொண்ட நிதி அறிக்கைகள் அல்லது நிதி கூற்றுக்களின் கூறுகள்னு சொல்லுவோம். 5 விடயங்கள் நாங்க பார்த்துக்கிறோம். முதலாவது பாருங்க, லாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று. உங்களோட கம்பெனி நிதி கூற்றுக்கள் அல்லது பொது நோக்கம் கொண்ட நிதி கூற்றுக்கள் அல்லது கணக்கீட்டு வெளியீடுகள் அல்லது நிதி கூற்றுக்களின் கூறுகள் படிச்சுக்கிறோம். 5 விடயங்கள். முதலாவது லாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. இரண்டாவது குறித்த தினத்தில் நிதி நிலைமை கூற்று. அடுத்த மூன்றாவது விடயம் உரிமையாண்மை மாற்றல் கூற்று. அடுத்த நான்காவது பாருங்க, கணக்கீட்டு கொள்கைகள் மற்றும் குறிப்புகள். இந்த 4 நிதி கூற்றுக்களும் தேர்ச்சி 12ல இலாபம் அல்லது நட்டமேனே முற்றுமுடங்கிய வருமான கூற்று, குறித்த தினத்தில் காணப்படக்கூடிய நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். இது தேர்ச்சி 12ல நீங்க படிச்ச விடயம். சரியா? இது முழுமையா நாங்க படிச்சுக்கிறோம். மாதிரி வடிவங்கள் பாத்துக்கிறோம். அடுத்தது பாருங்க, முக்கியமான இது 5வது நிதி கூற்று காசு பாய்ச்சல் கூற்று. இந்த காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்றது அவளுக்கு தேர்ச்சி 12ல உள்ளடங்குற விடயம். தேர்ச்சி 12க்குள்ள வாரது. நீங்க கம்பெனி நிதி கூற்றுகள் படிச்சு முடிச்ச பிறகு இறுதியாக பாக்குறதுதான் LK7 காசு பாய்ச்சல் கூற்று. நீங்க தேர்ச்சி 11 முழுமையா படிச்சுக்கிறோம். இலங்கை கணக்கீட்டு நியமங்கள், இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள், LKAS SLFRS சொல்லுவோம். அப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த காசு பாய்ச்சல் கூற்று LKAS சொல்றது தேர்ச்சி 11ல நாங்க படிக்க இல்ல, மத்த எல்லாம் படிச்சுக்கிறோம். இந்த LKAS 7 சொல்றது இலங்கை கணக்கீட்டு நியமம் 7 சொல்றது ஒரு நியமம். ஆனா கம்பெனி நிதி கூற்றுகளோட தொடர்பான விடயம். எனவே நாங்க காசு பாய்ச்சல் கூற்று கம்பெனிக்கு பிறகு நாங்க படிப்போம். எனவே இதை முதலாவது தெரிஞ்சு கொள்ளும். சரியா? இப்ப நாங்க புதிய பாடத்துக்கு போறோம். காசு பாய்ச்சல் கூற்று மிக முக்கியமான ஒரு தேர்ச்சி, முக்கியமான ஒரு பகுதி 2 வினா. எனவே சகலரும் தலை போடுங்க. LK7 இலங்கை கணக்கீட்டு நியமம் 7 காசு பாய்ச்சல் கூற்றுன்னு போடுங்க. உங்களுக்கு தொடர்ச்சியான முறையில இந்த காசு பாய்ச்சல் கூற்று தியரி பயிற்சிகள் சால விடயங்களும் நடைபெறும். ஃப்ரீயா இடம்பெறும். ஃப்ரீ லிங்க் போடுவேன். எல்லாரும் ஜாயின் பண்ணி முழுமையான வகுப்புக்கு ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? எனவே எல்லாரும் தலை போடுங்க. நாங்க பாடத்துக்குள்ள போவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, ஏதாவது கேட்கணுமா இருந்தா சேட்ல போட்டு கேட்டுக்கோங்க. ஓகே, பாடத்துக்குள்ள போவோம். பாருங்க, LK7 காசு பாய்ச்சல் கூட்டு. இந்த காசு பாய்ச்சல் கூட்டு நாங்க படிக்கிறதுக்கு முன்னுக்கு அது தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இதை நாங்க தேர்ச்சியில காசு பாய்ச்சல் கூற்றுல என்னென்ன விடயங்கள் படிக்க போறோம். முதலாவது பாருங்க, முதலாவது நாங்க காசு பாய்ச்சல் கூற்றுல பார்க்க வேண்டிய விஷயம் அறிமுகம். இந்த காசு பாய்ச்சல் கூற்றோட தொடர்பான சில விடயங்கள் காணப்படுது, சில பதங்கள் காணப்படுது. காசுண்டா என்ன? இரண்டாவது, காசுக்கு சமனானவைண்டா என்ன? காசு. அடுத்தது காசுக்கு சமனானவை. காசு பாய்ச்சல்னா என்ன விடயம்? அந்த காசு பாய்ச்சல் எத்தனை வகைகள் காணப்படும்? அவ்வாறு நாங்க முதலாவது படிக்கணும். அப்ப முதலாவது காசு பாய்ச்சல் கூற்றுல நாங்க பார்க்க வேண்டிய விடயம் அறிமுக விடயம். இரண்டாவது, இந்த காசு பாய்ச்சல் கூற்றுட வகைக்கு போகும். இது 2 வகையில காணப்படுது. முதலாவது நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று, நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்று. உங்களுக்கு பார்ட் 2ல ஃபைனல் எக்ஸாம் அல்லது 5ஆம் தவணை 6ஆம் தவணை அந்த இறுதி 2 தவணையிலையும் காசு பாய்ச்சல் கூற்று வரும். இறுதி ஃபைனல் எக்ஸாம்ல வரும்.
நேர்முறை, நேரில் முறை. இந்த ரெண்டு முறைகள்லையும் நீங்க காசு பாய்ச்சல் கூற்று செய்யலாம். சில பயிற்சிகள்ல அல்லது சில தகவல்கள்ல உங்களுக்கு ரெண்டு முறைகளும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி இந்த தகவலை அடிப்படையா கொண்டு எந்த முறை உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை தான் நீங்க மேற்கொள்ளணும். உங்களுக்கு பார்ட் 2ல காசு பாய்ச்சல் கூற்றுன்னு வினா கேட்டா பிராக்கெட்ல போடுவான். ஒண்ணு நேர்முறை அல்லது நேரில் முறை. அப்படி ஒண்ணும் போடலாட்டி உங்களுக்கு விருப்பமான முறையில காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்கணும். எனவே முதலாவது அறிமுக விடயம் பார்ப்போம். இரண்டாவது வகைகள் பார்ப்போம். அடுத்து இந்த ஒவ்வொரு காசு பாய்ச்சல் கூற்று நேர்முறை, நேரில் முறை அதுல மாதிரி வடிவம் பார்ப்போம். அதுல ஃபார்மட் பார்ப்போம். எப்படி பதிவு செய்வோம், மாதிரி வடிவமும் உள்ளடக்கமும் பார்க்கிறது. இறுதியா நாங்க வருவோம் பயிற்சிகளுக்கு வரும் வினாக்கள். பார்ட் 1 அடுத்தது பார்ட் 2. சரியா? அப்ப காசு பாய்ச்சல் கூற்று இந்த அமைப்புல தான் நாங்க முழுமையா படிச்சு முடிக்க போறோம். முதலாவது அறிமுக விடயங்கள், இரண்டாவது காசு பாய்ச்சல் கூற்றோட வகைப்படுத்தல், நேர்முறை, நேரில் முறை, அந்த நேர்முறை, நேரில் முறையில மாதிரி வடிவங்கள், ஃபார்மட் பார்ப்போம். அது எவ்வாறு பதிவு செய்யப்படும், உள்ளடக்கங்கள் பார்ப்போம். இறுதியில நாங்க பகுதி 1, பகுதி 2க்கு வினாக்கள் பார்ப்போம். இதை நோட் பண்ணி வைங்க. இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம். இதை சகலரும் நோட் பண்ணிட்டு செட்ல ஓகேட்டு போடுங்க. இப்ப அடுத்தது நாங்க காசு பாய்ச்சல் கூற்று ஆரம்பிப்போம். முதலாவது அறிமுக விடயம், தியரி விடயங்கள் வரும். முக்கியமான விடயம் எல்லாரும் நோட் சொல்ல எழுதிக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2க்கு வரும். நோட் சொல்லும் போது பேப்பருக்கு என்னென்ன விடயம் வரும் சொல்லுவேன், அதை மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு 3 மாதங்களுக்கு குறைவா தான் காணப்படுது. எனவே முக்கியமான விடயங்கள் படித்தரும் போது சகலரும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயா லிங்க் போடும் போது. மற்றபடி வளமையா கிளாஸ்ல படிக்கிற மாணவர்கள் தொடர்ச்சியா ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகேயா? பாடத்துக்குள்ள போவோமா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? செட்ல போடுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. தொடர்ச்சியா கிளாஸ் செஞ்சுட்டு போவோம். நீங்க டிரெக்டா நேரடியாக எவ்வாறு படிப்பீங்களோ அதே மாதிரி படிச்சுட்டு போவோம். இப்படி புதுசா ஜாயின் பண்ண மாணவர்கள் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையான விடயங்களை போடுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, படிச்சுக்கிட்டு போவோம். சரியா? ஓகே. இதுல பாருங்க, மிக முக்கியமான விடயம் இந்த காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்றது ஒரு கட்டாய வினா. இரண்டு விடயங்கள். காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்றது கட்டாய வினா. கட்டாய வினான்னு சொல்றது நீங்க கட்டாயம் செய்யணும்னு சொல்லப்படுது. அதாவது ஒவ்வொரு வருடமும் 2019 நியூ சிலபஸ்ல இருந்து இறுதியா 2024 இந்த ஒவ்வொரு வருடமும் போடப்படுகின்ற வினா தான் காசு பாய்ச்சல் கூற்று. பகுதி 2ல ஒவ்வொரு வருடம் போடப்படுது. நீங்க கட்டாயமா செய்ய தேவையில்லை, ஆனா வினா இடம் பெறும். சரியா? அப்ப காசு பாய்ச்சல் கூற்று கட்டாயமாக பார்ட் 2ல வரும்னு தெளிவா விலையும் கொள்ளுங்க. நியூ சிலபஸ் புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக 2019 இருந்து 2024 வரைக்கும் பகுதி 2ல கணக்கீட்டு விகிதங்களோட தொடர்பு படுத்தி போடப்படுது, அல்லது பங்குடைமையோட தொடர்பு படுத்தி ஒரு துணை கேள்வியா வருது. சரியா? அப்ப நீங்க மொத்தம் பார்ட் 2ல 5 வினாக்கள் செய்யணும். அதுல முதலாவது கம்பெனி நிதி கூற்றுகள் கட்டாய வினா, இரண்டாவது முகாமை கணக்கீடு கட்டாய வினா. அதோட சேர்த்து நீங்க இன்னும் ஒரு கட்டாய வினாண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கணக்கீட்டு சமன்பாடு கட்டாயமா செய்யணும். இப்ப முதல் 3 வினாக்கள் முழுமையா செஞ்சுக்கோங்க. அடுத்த 3 வினாக்கள்ல பகுதி வினாக்கள் வரும், துணை வினாக்கள் வரும். அதுல நாங்க காசு பாய்ச்சல் கூற்றும் கட்டாயமா செய்யக்கூடிய ஒரு வினா. எனவே காசு பாய்ச்சல் கூற்று சிறப்பான முறையில படிக்கணும். அதுல பயிற்சிகள் பார்க்கணும், நேர்முறை, நேரில் முறை எவ்வாறு வேறுபடுது எல்லாத்தையும் படிச்சுட்டு போகும். அப்ப காசு பாய்ச்சல் கூற்று பார்ட் 2ல கட்டாயமா வரும். அடுத்து பார்ட் 1லையும் கணக்கு விடயங்கள், நோட்ஸ் விடயங்கள் வரும். ஓகே. இப்ப முதலாவது தலை போடுங்க. முதலாவது தலைப்பு உங்களுக்கு கணக்கீட்டை பொறுத்த மட்டும் பார்ட் 1 ஆகிக்கலாம் அல்லது பார்ட் 2ஆக இருக்கலாம். உங்களுக்கு பேப்பர் இலகுவாக செய்யணும்னா முதலாவது கான்செப்ட் தியரியை நாங்க தெளிவான முறையில படிக்கணும். அப்ப காசு பாய்ச்சல் கூற்று ஃபார்மட் தெரியணும், அதுல எப்படி பதிவு செய்யறது தெரியணும். அப்படி தெரிஞ்சா நாங்க பார்ட் 1ம் பார்ட் 2ம் கணக்கு விடயங்கள் செய்யலாம். உங்களுக்கு A லெவல் பேப்பர்
ஃபைனல் எக்ஸாம் வந்து பார்ட் பண்ண பொறுத்த மட்டும் நோட்ஸ் கேள்வியும் பெரும்பால் போடப்படுது. அடுத்து கணக்கு விடயங்களும் போடப்படுது. 50 வினாக்கள்ல 20க்கு மேற்பட்ட வினாக்கள் நோட்ஸ் கேள்வி போடப்படுது. அதனால ஒவ்வொரு தேர்ச்சியிலையும் இடம்பெறக்கூடிய அந்த முக்கியமான அறிமுக விடயங்கள், முக்கியமான பதங்களை கட்டாயம் படிச்சுட்டு போகணும். எனவே முதலாவது தலைப்பு போட்டுக்கோங்க. முதலாவது போடுங்க காசு. இப்ப காசு பாய்ச்சல் கூற்று படிக்கணும். இந்த காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்றது காசு அடிப்படையில தயாரிக்கக்கூடிய ஒரு நிதி கூற்று. காசு அடிப்படையில் தயாரிக்கக்கூடிய நிதி கூற்று. அதாவது காசு பெறுவனவு, காசு கொடுப்பனவு, காசு உட்பாய்ச்சல், காசு வெளிப்பாய்ச்சல், காசாக பெற்றுக் கொள்ளப்படுதல், காசு பெறுவனவு, காசாக நாங்கள் செலுத்துறது, காசாக கொடுப்பனவு செலுத்து, காசு கொடுப்பனவு. அந்த உட்பாய்ச்சலையும் வெளிப்பாய்ச்சலையும் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுறது காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்லுவோம். இப்ப முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும், காசு பாய்ச்சல் கூற்று காசு அடிப்படையில தயாரிக்கப்படும். இப்ப காசு அடிப்படையில தயாரிக்கப்படும்டா உங்க காசு கொடுக்கல் வாங்கல் தான் இடம்பெறும். அப்ப முதலாவது நாங்க என்ன படிக்கணும், காசுண்டா என்னன்னு முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப முதலாவது காசுன்னு சொல்றது எப்பொழுதும் தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு காசுன்னு சொல்ற வரைவிலக்கணம் கையில் உள்ள பணம். காசுன்னு சொல்றது ஒரு தனிநபர்கிட்ட கையில் உள்ள பணம் மற்றும் வங்கியில் காணப்படுகின்ற கேள்வி வைப்புக்கள். கையில் உள்ள பணமும் அந்த வங்கியில காணப்படக்கூடிய கேள்வி வைப்பு, இந்த இரண்டு விடயங்களையும் சேர்த்து நாங்க சொல்றது காசு என்று சொல்லுவோம். அப்ப காசுண்டா வரைவிலக்கணம் தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு தனிநபர்கிட்ட கையில காணப்படக்கூடிய காசும் வங்கியில காணப்படக்கூடிய கேள்வி வைப்பு இரண்டையும் சேர்த்து நாங்க சொல்லுவோம் காசு. இது கிளியரா? அவங்களுக்கு பார்ட் ஒன்ல சில நேரங்கள்ல வரலாம். காசு பாய்ச்சல் கூற்று எல்கேஎஸ்க்கு அமைவாக காசு என்பது வரைவிலக்கணப்படுத்தும் அந்த விடயங்கள் என்னன்னு கேட்கலாம். சில நேரங்கள்ல போடப்பட்டா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். கையில் உள்ள பணமும் வங்கியில காணப்படக்கூடிய கேள்வி வைப்பும். உங்களுக்கு வைப்புகள் பல முறைகள்ல காணப்படுது. சேமிப்பு வைப்பு, நடைமுறை வைப்பு, கேள்வி வைப்பு அப்படி வருது. அதனால தெளிவா பார்த்து கொள்ளணும். வங்கியில காணப்படக்கூடிய அந்த கேள்வி வைப்பை நாங்க சொல்லுவோம் காசு. அப்ப காசுனா ரெண்டு விடயங்கள், கையில் உள்ள பணமும் கேள்வி வைப்பும். கீழே எழுதிக்கோங்க காசுன்னு போட்டு. கையில் உள்ள பணமும், நோட் எழுதிக்கோங்க, கையில் உள்ள பணமும் கையில் உள்ள பணமும் வங்கியில் கேள்வி வைப்புகளில் காணப்படும். கையில் உள்ள பணமும் வங்கியில் கேள்வி வைப்புகளில் காணப்படும் பணமும் காசு எனப்படும். கையில் உள்ள பணமும் வங்கியில் கேள்வி வைப்புகளில் காணப்படும் பணமும் காசு எனப்படும். அது கீழே சமன்பாட போட்டுக்கோ. காசு சமன் கையில் உள்ள பணம் பிளஸ் வங்கியில் உள்ள கேள்வி வைப்பு. அந்த நோட்டு கீழே எழுதிக்கோங்க. காசு சமன் கையில் உள்ள பணம் பிளஸ் வங்கியில் உள்ள கேள்வி வைப்பு. அப்ப தெளிவான முறையில நாங்க படிக்கிறோம். காசுன்னு சொல்றது இரண்டு விடயங்களை உள்ளடக்கி வரும். கையில் உள்ள பணமும் வங்கியில காணப்படக்கூடிய கேள்வி வைப்பும். ஓகே, இதை எழுதி முடிச்சா கிளியரா செட்ல போடுங்க. அடுத்த விடயத்துக்கு போவோம். பொறுமையா படிச்சுட்டு போவோம் தெளிவான முறையில். அடுத்து நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் காசு பாய்ச்சல். காசு பாய்ச்சல்னா என்னன்னு பார்ப்போம். முதலாவது நாங்க பாத்துக்கிறோம் காசு. காசுண்டா என்ன? இப்ப இரண்டாவது பார்க்க போறோம் காசு பாய்ச்சல். அந்த காசு பாய்ச்சல் கூற்றுல வரக்கூடிய விடயம் என்னத்தை உள்ளடக்கியாம தயாரிக்கிறான்? காசு பாய்ச்சல் கூற்று என்னத்துக்காக தயாரிக்கப்படுது, எந்த நோக்கத்தின் அடிப்படையில தயாரிக்கப்படுது, எனவே பார்த்துக்கொள்வோம். அடுத்த தலை போடுங்க காசு பாய்ச்சல்.
ஓகே பாருங்க. பொதுவா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் காசு பாய்ச்சல். காசு பாய்ச்சல்னு சொல்றது 2 விடயங்களை உள்ளடக்கி வரும். அதாவது காசு உட்பாய்ச்சல் மற்றும் காசு வெளிப்பாய்ச்சல். காசாக பெற்றுக்கொள்ளப்படுதல் காசு உட்பாய்ச்சல் என்று சொல்லுவோம். காசாக செலுத்துறது அது காசாக கொடுக்கிற விடயம் காசு வெளிப்பாய்ச்சல்னு சொல்லுவோம். அப்ப காசு பாய்ச்சல்டா ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய காசும் காசுக்கு சமனானவையும். அடுத்தது பார்ப்போம். ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய காசு மற்றும் காசுக்கு சமனானவை. இந்த புதிய வேர்ட் நீங்க படிப்பீங்க. காசு பாய்ச்சல் கூட்டுறது. காசு மற்றும் காசுக்கு சமனானவை. இந்த 2 விடயங்கள்ல உட்பாய்ச்சல் மற்றும் வெளிப்பாய்ச்சல் இந்த ரெண்டையும் நாம சேர்த்து சொல்லுவோம் காசு பாய்ச்சல் ஆகும். காசு காசுக்கு சமனானவற்றின் காசுக்கு சமனானவற்றின் உட்பாய்ச்சல் மற்றும் வெளிப்பாய்ச்சலை உள்ளடக்கி நாங்க சொல்றது காசு பாய்ச்சல் ஆகும். இது கிளியரா? ஒரு தனிநபர்கிட்ட காணப்படக்கூடிய கையில உள்ள பணம், இரண்டாவது வங்கியில காணப்படக்கூடிய கேள்வி வைப்பு, ரெண்டையும் சேர்த்துனா காசுன்னு சொல்லுவோம். அடுத்தது காசுக்கு சமனானவை என்னன்னு படிப்போம். அந்த காசும் காசுக்கு சமனானவை அந்த 2 விடயங்கள்ல இடம்பெறக்கூடிய காசு கொடுப்பனவு காசு பெறுவனவு காசு உட்பாய்ச்சல் காசு வெளிப்பாய்ச்சல் அந்த உட்பாய்ச்சலையும் வெளிப்பாய்ச்சலையும் சேர்த்து நாங்க சொல்றது காசு பாய்ச்சல். சரியா? இந்த உட்பாய்ச்சலையும் வெளிப்பாய்ச்சலையும் அடிப்படையா கொண்டுதான் காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்கப்படும். அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க. காசு பாய்ச்சல் போட்டீங்களே அது கீழே எழுதிக்கோங்க. காசு காசுக்கு சமனானவற்றின் காசுக்கு சமனானவற்றின் காசு பாய்ச்சலை கீழே எழுதிக்கோங்க. காசு காசுக்கு சமனானவற்றின் நீங்க ஒரு கம்பெனி நிதி கூற்றுகள் செய்யும் போது அந்த தகவல்கள் அத பரீட்சை இதுல பாப்பீங்க. காசுக்கு சமனானவை ஒரு விஷயம் போட்டிப்பான். அது LK7ல இருந்தா தரப்படக்கூடிய விடயம். காசு காசுக்கு சமனானவற்றின் உட்பாய்ச்சல்களும் வெளிப்பாய்ச்சல்களும் உட்பாய்ச்சல்களும் வெளிப்பாய்ச்சல்களும் காசு பாய்ச்சல் ஆகும். காசு காசுக்கு சமனானவற்றின் உட்பாய்ச்சல்களும் வெளிப்பாய்ச்சல்களும் காசு பாய்ச்சல் ஆகும். இது எழுதுனா ஓகேன்னு போடும். இந்த உட்பாய்ச்சலையும் வெளிப்பாய்ச்சலையும் அடிப்படையா கொண்டு நாங்க ஒரு கூற்று வடிவுல தயாரிப்போம். அதை நாங்க சொல்லுவோம் காசு பாய்ச்சல் கூற்று. இது எழுதுனா கிளியரா போடுங்க. அடுத்த விடயத்துக்கு போகும். இன்னும் 2 விடயங்கள் அதை முடிச்சோம்னா நாங்க காசு பாய்ச்சல் கூற்றோட வகைகளுக்கு வரும். அந்த ஒவ்வொரு வகைகள் தொடர்பாக படிப்போம். மாதிரி வடிவங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் பயிற்சிகளுக்கு போவோம். 2-3 கிளாஸ்ல முழுமையா தியரியை முடிச்சுட்டு அடுத்து பயிற்சிகளுக்கு நாங்க போகலாம். ஓகே, அடுத்த தலைப்பு போடுங்க. முக்கியமான விடயம். இப்ப நாங்க பார்த்தோம் காசுக்கு சமனானவை. காசுண்டா என்னன்னு படிச்சிட்டோம். காசு பாய்ச்சல்டா என்னன்னு படிச்சிட்டோம். காசுக்கு சமனானவைண்டா என்ன அத பார்ப்போம். சரியா? அடுத்த தலைப்பு காசுக்கு சமனானவைண்டு போடுங்க. காசுக்கு சமனானவை. காசுக்கு சமனானவைன்னு சொல்றது தெளிவா பாருங்க. காசுக்கு சமனானவை உயர் திரவத்தன்மை கொண்ட அதாவது திரவத்தன்மைன்னு சொல்றது நாங்க விரைவாக பணமாக மாற்றக்கூடிய விடயம். திரவத்தன்மை விரைவாக பணமாக மாற்றக்கூடியது. இப்ப நம்ம கையில உள்ள காசு காணப்படுது. அந்த காசை நாங்க கொண்டு போயிட்டு ஒரு வணிகத்துல அல்லது ஒரு ஷாப்ல நாங்க பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும். அது உடனடியாக பணமாக தொழிற்படும். காசுக்கு சமனானவைடா உயர் திரவத்தன்மை கொண்ட அதாவது
விரைவாக பணமாக மாற்றக்கூடிய. இரண்டாவது, ஆபத்து குறைவான. விரைவாக பணமாக மாற்றக்கூடியதும் ஆபத்து குறைவான குறுங்கால முதலீடுகள். அதை நாங்க சொல்லுவோம் காசுக்கு சமனானவை. அத குறுங்கால முதலீடுகளை சொல்லுவோம் காசுக்கு சமனானவை. இந்த குறுங்கால முதலீடுகள் எப்படி காணப்படணும்? உயர் திரவத்தன்மை கொண்டதாக காணப்படணும். அதாவது நாங்க விரும்பிய நேரத்துல விரைவாக பணமாக மாற்றக்கூடிய சக்தி காணப்படணும். விரைவாக பணமாக மாற்றக்கூடிய ஆற்றல் காணப்படணும். அப்படி விரைவாக பணமாக மாற்றக்கூடிய அந்த குறுங்கால முதலீடுகளை சொல்லுவோம் காசுக்கு சமனானவை. நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல படிச்சுப்பீங்க. திரைசேரி உண்டியல், அடுத்தது திரைசேரி முறி. பொழுது கணக்கீட்டு பேப்பர், அக்கௌண்ட்ஸ் பேப்பர்லயும் வரும். கம்பெனி கணக்கீட்டுல பரீட்சை மீதுல போடப்படலாம். திரைசேரி முறி, திரைசேரி உண்டியல்னு தந்தா அதையும் நாங்க கூட்டி தான் காசுல போடுவோம். சரியா? அப்ப காசுக்கு சமனான வேண்டாம், தெளிவான முறையில பாருங்க. இது முக்கியமான விடயம். உயர் திரவத்தன்மை கொண்ட, விரைவாக பணமாக மாற்றக்கூடிய, ஆபத்து குறைவான அந்த குறுங்கால முதலீடுகளை சொல்லுவோம். நீங்க நார்மலா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. குறுங்கால முதலீடுகள், விரைவாக பணமாக மாற்றக்கூடிய குறுங்கால முதலீடு. உதாரணமாக திரைசேரி உண்டியல், திரைசேரி முறி. அதை நாங்க சொல்லுவோம் காசுக்கு சமனானவை. இந்த திரைசேரி முறையும் திரைசேரி உண்டியலும் காசு போல தொழிற்படும். எங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்துல விரைவா பணமாக மாற்றி பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்ய முடியும். சரியா? அப்ப திரைசேரி முறை, திரைசேரி உண்டியல் பேப்பர்ல தந்தா அதுல பெருமதிகளை கூட்டி காசுண்டு எடுக்கணும். அதுக்குதான் நாங்க காசுக்கு சமனானவை படிக்கிறோம். ஓகே, இப்ப எழுதி கொள்ளுங்க. உயர் திரவத்தன்மை கொண்ட, உயர் திரவத்தன்மை கொண்ட, திரவத்தன்மை சொல்றது விரைவாக பணமாக மாற்றக்கூடிய விடயம். சரியா? உயர் திரவத்தன்மை கொண்ட, உயர் திரவத்தன்மை கொண்ட, விரைவாக பணமாக மாற்றக்கூடிய, விரைவாக பணமாக மாற்றக்கூடிய, உயர் திரவத்தன்மை கொண்ட விரைவாக பணமாக மாற்றக்கூடிய ஆபத்து குறைவான குறுங்கால முதலீடுகள் ஆகும். உயர் திரவத்தன்மை கொண்ட விரைவாக பணமாக மாற்றக்கூடிய ஆபத்து குறைவான குறுங்கால முதலீடுகள் காசுக்கு சமனானவை ஆகும். அப்ப அந்த குறுங்கால முதலீடுகளுக்கு கீழே நோட் பண்ணிக்கோங்க. விரைவாக பணமாக மாற்றம் செய்யக்கூடிய, அது கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லாஸ்டா சொல்லிக் கொள்றேன். உயர் திரவத்தன்மை கொண்ட விரைவாக பணமாக மாற்றக்கூடிய ஆபத்து குறைவான குறுங்கால முதலீடுகள் காசுக்கு சமனானவை ஆகும். அது கீழே உதாரணம் போட்டுக்கோங்க. திரைசேரி உண்டியல், அதாவது காசுக்கு சமனானவை. ரெண்டு விடயங்கள் சொல்லலாம். திரைசேரி மொழி, திரைசேரி உண்டியல். இந்த திரைசேரி முறின்னு சொல்றது நீண்ட காலத்தை அடிப்படையா கொண்டது. சரியா? நீண்ட காலத்தோட அடிப்படையா கொண்டது. இப்ப நாங்க இங்க பாக்குறோம் குறுங்கால முதலீடு. எனவே திரைசேரி உண்டியல் வரும். அடுத்தது போடுங்க வருமதி உண்டியல். இதுல நாங்க திரைசேரி முறிய எடுக்க இல்லைன்னா, திரைசேரி முறின்னு சொல்றது நீண்ட காலம், குறுங்கால முதலீடுகளை தான் காசுக்கு சமனானவை என்று சொல்றோம். எனவே திரைசேரி உண்டியல், வருமதி உண்டியல். திரைசேரி முறின்னு சொல்றதும் ஒரு காசு தொடர்பான விடயம், அது நீண்ட காலம், எனவே அதை எடுக்கிறது இல்லை. ஓகே, இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. அடுத்து நாங்க காசு பாய்ச்சல் கூற்றுக்கு போவோம். உங்களுக்கு பகுதி 2ல கட்டாயமாக இடம்பெறக்கூடிய ஒரு வினா. இந்த காசு பாய்ச்சல் கூற்று நீங்க செஞ்சாதான் பூரணமா 5 வினாக்கள் செஞ்சு முடிக்கலாம். அதை பூரணமா 5 வினாக்களை செஞ்சு முடிச்சாதான் பார்ட் 2ல 40க்கு மேல புள்ளிகள் எடுத்தாதான் உங்களுக்கு ஏ ரிசல்ட்டை பெற்றுக் கொள்ளலாம். சரியா? பார்ட் 1ல 40க்கு மேல, பார்ட் 2ல 40க்கு மேல எடுக்கணும். அப்படி 40க்கு மேல எடுக்கணுமா இருந்தா நாங்க என்ன செய்யணும்? 5 வினாக்களை முழுமையா செய்யணும். அப்படி 5 வினாக்களை செய்யறதா இருந்தா
இந்த காசு பாய்ச்சல் கூற்று ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய வினா தெளிவான முறையில படிக்கணும். எனவே மாற்றப்படாம முக்கியமான விடயங்களை குறிப்பெடுத்து படிச்சுக்கோங்க. குறுங்கால முதலீடுகள் தான் சொல்லப்படுகிறது. நீங்க 3 மாத திரைசேரி உண்டியல்னு போட்டீங்க, எல்லாம் ஒரே விஷயம் தான். குறுங்கால முதலீடுகள். அந்த நிலையான வைப்புன்னு சொல்றது நடைமுறை அல்லா சொத்து. அது குறைவான காலப்பகுதி 1 வருடத்துக்கு குறைவா வந்தா அதையும் நாங்க காசுக்கு சமனான விடயம்னு சொல்லுவோம். சரியா? நிலையான வைப்புகள் நீண்ட கால அடிப்படையில வரும். அது குறுங்கால அடிப்படையில வந்தா அதுவும் காசுக்கு சமனானவை. ஓகே, வெரி குட். அடுத்த தலை போடுங்க. காசு பாய்ச்சல் கூட்டுனா இப்ப என்னன்னு பார்ப்போம். அப்ப காசு பாய்ச்சல் கூட்டு நாங்க டிரெக்டா படிக்க இல்லை. முதலாவது காசு பாய்ச்சல் கூட்டுனா என்னன்னு படிச்சா விளங்காது. அப்ப காசு பாய்ச்சல் கூற்று படிக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த காசு பாய்ச்சல் கூட்டுல வரக்கூடிய விடயம் முதலாவது காசு, இரண்டாவது காசுக்கு சமனானவை. அந்த 2 விடயங்கள்ல உட்பாய்ச்சலும் வெளிப்பாய்ச்சலும் காசு பாய்ச்சல். இப்பதான் நாங்க வாரோம். அந்த காசு உட்பாய்ச்சலையும் காசு வெளிப்பாய்ச்சலையும் அடிப்படையா கொண்டு நாங்க தயாரிக்கிற விடயம் தான் காசு பாய்ச்சல் கூற்று. இப்ப நான் காசு பாய்ச்சல் கூற்றுக்கு வாரோம். எனவே தலை போடுங்க. காசு பாய்ச்சல் கூற்று. ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். காசு பாய்ச்சல் கூற்றுண்டா என்னன்னு படிப்போம். ஒரு நிறுவனம் காணப்படுது. ஒரு நிறுவனம் காணப்படுது. இந்த நிறுவனங்களானது என்ன செய்யும்? குறித்த ஒரு காலப்பகுதி. உங்களோட நிதியாண்டு எப்படி நாங்க சொல்லுவோம்? 1/4/2024 இருந்து 31/3/2025. இது உங்களோட நிதியாண்டு. அப்போ ஒரு நிறுவனம் குறித்த காலப்பகுதியில அந்த குறித்த நிதியாண்டுல இடம்பெறக்கூடிய காசு பெறுவனவு, அதாவது நாங்க சொல்லுவோம் காசு உட்பாய்ச்சல். இரண்டாவது காசு கொடுப்பனவு. காசு கொடுப்பனவு நாங்க சொல்லுவோம் வெளிப்பாய்ச்சல். அப்ப குறித்த நிறுவனமானது குறித்த காலப்பகுதியில இடம்பெறக்கூடிய அந்த குறித்த காலப்பகுதியில மேற்கொள்ளப்படக்கூடிய காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் அந்த காசு உட்பாய்ச்சலையும் காசு வெளிப்பாய்ச்சலையும் அடிப்படையாக கொண்டு நாங்க தயாரிக்கிற அந்த கூற்ற சொல்லுவோம் காசு பாய்ச்சல் கூற்று. நிறுவனமானது குறித்த காலப்பகுதியில காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கி காசு உட்பாய்ச்சலையும் காசு வெளிப்பாய்ச்சலையும் உள்ளடக்கி தயாரிக்கிற ஒரு கூற்று அல்லது தயாரிக்கிற ஒரு அட்டவணையை சொல்லுவோம் காசு பாய்ச்சல் கூற்று. இது கிளியரா? ஒரு நிறுவனம் குறித்த காலப்பகுதியில் காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் உட்பாய்ச்சலையும் வெளிப்பாய்ச்சலையும் உள்ளடக்கி காசு மீதி அந்த காசு மீதிகள்ல ஏற்படக்கூடிய அதிகரிப்பு குறைவு அதை கணிப்பீடு செய்யறதுக்காக தயாரிக்கிற ஒரு கூற்று அல்லது தயாரிக்கிற ஒரு அட்டவணை காசு பாய்ச்சல் கூற்று ஆகும். இங்க இடம்பெறக்கூடியது 2 விடயம். ஒண்ணு காசு பெறுவனவு, காசு கொடுப்பனவு. அது மட்டும்தான் பதிவு செய்வோம். அது 2ஐயும் உள்ளடக்கி தயாரிச்சா காசு பாய்ச்சல் கூற்று. நீங்க தேர்ச்சி 4லயே படிச்சிட்டீங்க. காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு. அது 2ஐயும் உள்ளடக்கினால தயாரிக்கிறது காசு கட்டுப்பாட்டு கணக்கு. இது கட்டுப்பாட்டு கணக்கு. இதை நாங்க விளக்கமா படிக்கிறீங்கன்னா காசு பாய்ச்சல் கூற்று கூற்று வடிவுல செய்வோம். சரியா? கம்பெனியோட தொடர்பான கொடுக்கல் வாங்கல உள்ளடக்கி காசு பெறுவனவு காசு கொடுப்பனவுகளை நாங்க உள்ளடக்கி தயாரிக்கிற ஒரு கூற்று அல்லது அட்டவணை காசு பாய்ச்சல் கூற்று ஆகும். இது கிளியரா? செட்ல போடுங்க. கிளியர்னா நாங்க நோட்ஸுக்கு போவோம். அடுத்து வகைப்படுத்தல போவோம். ஓகே, வெரி குட். எழுதிக்கோங்க. காசு பாய்ச்சல் கூற்றுண்டா என்னன்னு எழுதிக்கோங்க. நிறுவனம் ஒன்று. கொஞ்சம் வேகமா நோட்ஸ் எழுதிக்கோங்க. நோட்ஸ் எழுதி முடிச்சா ஓகேன்னு போடுங்க. அப்ப உங்களுக்கு நோட்ஸை வந்து சரியான ஸ்பீட்ல சொல்லிட்டு போகலாம். கிளாஸை சிறப்பான முறையில மேற்கொள்ள முடியும். நிறுவனம் ஒன்று
குறித்த காலப்பகுதியில் நிறுவனம் ஒன்று குறித்த காலப்பகுதியில் நிறுவனம் ஒன்று குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் நிறுவனம் ஒன்று குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் பிராக்கெட்ல போடுங்க. பெறுவனவுண்டா உட்பாய்ச்சல், கொடுப்பனவுண்டா வெளிப்பாய்ச்சல். இதுல நீங்க ஒரு டவுட் ஒன்று கேட்டுக்கிறீங்க, வெயிட் பண்ணுங்க சொல்லித்தார். நிறுவனம் ஒன்று குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற காசு பெறுவனவுகளையும் கமா காசு கொடுப்பனவுகளையும், பெறுவனவுக்கு உட்பாய்ச்சல், கொடுப்பனவுக்கு வெளிப்பாய்ச்சல் போடுங்க. உள்ளடக்கி தயாரிக்கின்ற கூற்று, உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கூற்று அல்லது அட்டவணை, உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கூற்று அல்லது அட்டவணை காசு பாய்ச்சல் கூற்று ஆகும். நிறுவனம் ஒன்று குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கூற்று அல்லது அட்டவணை காசு பாய்ச்சல் கூற்று ஆகும். எழுதி முடிச்சா ஓகேன்னு போடுங்க. காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் உள்ளடக்கி கூற்று வடிவுல செய்வோம். உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் போடுவோம். எல்லாத்தையும் வகைப்படுத்தி இறுதியில காசு மீதியை கண்டுபிடிக்கிறது. சரியா? காசு கணக்குல இடம்பெறக்கூடிய விடயங்களை தெளிவான முறையில படிக்கிறோம். அதாவது இங்க நாங்க கம்பெனியோட தொடர்பான கொடுக்கல் வாங்கல படிக்கிறோம். அப்ப இதுல உங்களுக்கு வித்தியாசமான முறையில கொடுக்கல் வாங்கல் வரும். அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். அடுத்த நோட்ல போடுங்க. அடுத்த நோட்ல இது காசு அடிப்படையில் தயாரிக்கப்படும். இது காசு அடிப்படையில் தயாரிக்கப்படும். நாங்க 5 நிதி கூற்றுகள் படிக்கிறோம். உங்களோட முழுமையான பாடத்திட்டத்துல 5 நிதி கூற்றுகள் படிப்பீங்க. இந்த 5 நிதி கூற்றுக்கள்ல காசு அடிப்படையில தயாரிக்கப்படுகின்ற ஒரே ஒரு நிதி கூற்று காசு பாய்ச்சல் கூற்று. உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல தெளிவான முறையில சொல்லி தந்துக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லயே சொல்லி தந்துக்கிறேன். சரியா? அப்ப காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்றது காசு அடிப்படையில தயாரிக்கப்படுகின்ற ஒரே ஒரு நிதி கூற்று. இங்க காசு பெறுவனம் கொடுப்பனம் மட்டும்தான் இடம்பெறும். இது காசு அடிப்படையில் தயாரிக்கப்படும். ஓகே, அடுத்த நோட்ல போடுங்க. காசு பாய்ச்சல் கூற்றானது காசு பாய்ச்சல் கூற்றானது காசு பாய்ச்சல் கூற்றானது 2 அடிப்படைகளில் தயாரிக்கப்படும் அல்லது இரு அடிப்படைகளில் தயாரிக்கப்படும். காசு பாய்ச்சல் கூற்றானது 2 அடிப்படைகளில் தயாரிக்கப்படும். போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப நாங்க வாரம் முக்கியமான விடயம் இப்பதான் நாங்க பயிற்சி வினாக்களோட தொடர்பான கான்செப்டுக்கு வாரம். இப்ப இதுவரைக்கும் நாங்க படிச்சது காசு பாய்ச்சல் கூற்றோட தொடர்பான அறிமுக விடயம். இப்ப இதுக்கு பிறகு நாங்க பார்க்கக்கூடிய விடயம் உங்களோட கணக்கீட்டு விடயம், பயிற்சிகளோட வரக்கூடியது. அப்ப காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்றது 2 அடிப்படைகளை தயாரிப்போம், 2 முறைகள்ல தயாரிப்போம். அந்த 2 முறைகளையும் அடிப்படையா கொண்டுதான் ஒரு பார்ட் 2ல மெயினா வினா வரும். பொதுவாக அடிப்படையா வரக்கூடியது. சரியா? பெரிய பார்ட் 2 கேள்வி வரும். அப்ப காசு பாய்ச்சல் கூற்று 2 வகை வரும், 2 அடிப்படையில தயாரிக்கப்படும். முதலாவது நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று, நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று. இரண்டாவது நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்று. ஓகேயா? எனவே அது கீழே எழுதிக்கோங்க. காசு பாய்ச்சல் கூற்று இருமுறைகளில் தயாரிக்கப்படும். அது கீழே 2ஐயும் எழுதிக்கோங்க. நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று, நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்று.
நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று, நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்று. இதுல ஒரு டவுட் ஒன்று கேட்கப்பட்டுச்சு. குறுங்கால முதலீடு வருமானம். இப்ப முதலீடுகளாக வரலாம், நிலையான வைப்புகள், அதெல்லாம் நீண்ட கால விடயமா இருந்தா நடைமுறை அல்லா சொத்து, குறுங்காலமா இருந்தா காசுக்கு சமனானவையா வரும். சரியா? ஓகே, வெரி குட். அப்ப நேர்முறை நேரில் முறை காசு பாய்ச்சல் கூட்டுண்டு போட்டுக்கோங்க. இப்ப நாங்க நேர்முறை நேரில் முறை காசு பாய்ச்சல் கூட்டுற தனித்தனியா படிப்போம். அதுல எப்படி மாதிரி வடிவங்கள் வரும். உங்களுக்கு 2019 பிறகு இந்த நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று தெளிவான முறையில பார்க்கணும். இந்த நேர்முறை நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்றோட அறிமுகம் பார்ப்போம். அடுத்த இதுல மாதிரி வடிவம் பார்ப்போம், எப்படி நாங்க தயாரிக்கிறது, பதிவுகள் பார்ப்போம். உங்களுக்கு 2019 நியூ சிலபஸ் அடிப்படையில இந்த நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றுல மாற்றம் இடம்பெற்றிருக்கு, புதிய விடயங்கள் வந்து நீங்க படிக்கிற டீச்சர் கைட், அந்த டீச்சர் கைட்ல நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றுட மாதிரி வடிவம் பிழையானது. சரியா? நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று நீங்க படிக்கிற விடயம் டீச்சர் கைட பொறுத்த மட்டும் பிழையான மாதிரி வடிவம். அந்த அடிப்படையில நீங்க பயிற்சிகளை செஞ்சா உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது. சரியா? தெளிவான முறையில புதிய விடயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி சொல்லி தருவோம். அப்ப நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றுக்கு ஒரு மாதிரி வடிவம் புதிதாக மாற்றம் பெற்றிருக்கு, அந்த ஃபார்மட்ல தான் நீங்க கணக்குகளை செய்யணும். அடுத்தது நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்று, அது நார்மலா வரக்கூடியது. இப்ப இந்த நேர்முறை நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்று எந்த அடிப்படையில வேறுபடும் எல்லாத்தையும் தெளிவான முறையில படிச்சுக்கிட்டு போவோம். ஓகே, இப்ப அடுத்தது போவோமா? எல்லாரும் ஓகேயா? கிளாஸ் போரிங்கா ஹோப்பா? செட்ல போடுங்க. எல்லாரும் ஆர்வமா படிக்கிறீங்களா? ஓகே, எல்லாரும் செட்ல போடுங்க பாப்போம். பாடங்கள் கிளியரா விளங்குதா? கிளாஸ் ஓகேயா? செட்ல போடுங்க. எல்லாரும் போட்டுக்கோங்க குயிக்கா. ஓகே, வெரி குட். இப்படியே தொடர்ச்சியான முறையில் ஆக்டிவாக இருந்து ரிப்ளை பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இன்ஷால்லா எக்ஸாம் வரைக்கும் தொடர்ச்சியான முறையில் படிச்சுட்டு போகும். பேப்பர் கிளாஸ் தனியாக போகுது, பார்ட் 1 ஸ்பெஷல் கிளாஸ் போகுது, பார்ட் 2 தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள் போகுது, தியரி கிளாஸஸ் போகுது. இன்னும் உங்களுக்கு சிறப்பான முறையில் தேவையான கருத்தரங்குகள், செமினார் செய்வன், முக்கியமான விடயங்கள் எல்லாம் இடம்பெறும். சரியா? ஓகே, தலை போடுங்க. நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று தலை போடுங்க. நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று. நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று தலை போடுங்க, நாங்க படிச்சுக்கொள்வோம். இந்த நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றுல தான் 2019 பிறகு புதிய ஒரு மாற்றம் வந்துச்சு, அதை சொல்லித்தாரு. அதாவது உங்களோட நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றோட மாதிரி வடிவம், அந்த ஃபார்மட்ல சிறிய மாற்றம் வந்துச்சு, புதிய விடயங்களை உள்ளடக்கி படிச்சுக்கொள்ளும். நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று பாப்போம். நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்றது ஒரு பொதுவான விடயம். அதாவது ஒரு நிறுவனத்துல நிறுவனம் ஒன்று காணப்படுது, நாங்க நிறுவனத்தை வச்சுதான் கணக்கீடுகளை மேற்கொள்வோம். இங்க கம்பெனியை வச்சு நாங்க கணக்கீடுகளை பதிவு செய்யறோம். அப்ப ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் காணப்படுது. அந்த நிறுவனத்துல குறித்த காலப்பகுதியில இடம்பெறக்கூடிய காசு பெறுவனவு, இரண்டாவது காசு கொடுப்பனவு. இந்த காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கி நாங்க தயாரிக்கின்ற கூற்று, காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கி தயாரிக்கிற கூற்று நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று ஆகும். அப்ப இங்க நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றுண்டா தெளிவான முறையில விலகிக் கொள்ளணும். காசு பாய்ச்சல் கூற்றுக்கு என்ன வரைவிலக்கணம் சொன்னமோ அதே விஷயம் தான் வரும். நேர்முறை டிரெக்டா செய்யறது. அப்ப ஒரு குறித்த காலப்பகுதியில இடம்பெறக்கூடிய மொத்த காசு பெறுவனவு, மொத்த காசு கொடுப்பனவுகளை உள்ளடக்கி நாங்க ஒரு கூற்று வடிவுல தயாரிச்சா அது நேர்முறை. இங்க காசு பெறுவனவு கொடுப்பனவு மட்டும்தான் வரும். அதாவது காசு பாய்ச்சல்களை அடிப்படையா கொண்டு தயாரிக்கிறது. கிளியரா? நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றுண்டா
ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய காசு பாய்ச்சல், காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கி நாங்க கூற்று வடிவுல தயாரிச்சா நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று. இது காசு அடிப்படையில தயாரிக்கப்படும். இங்க காசு பாய்ச்சல் தான் இடம்பெறக்கூடியது. நார்மலா காசு பாய்ச்சல் கூற்று எப்படி வருமோ அதுல வரைவிலக்கணம் வரும். சரியா? நேர்முறை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யணும். அப்ப இது கிளியரா? நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றுண்டா என்ன? அதே மாதிரி மொத்த காசு பெறுவனவுகளையும் மொத்த காசு கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கூற்று நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று ஆகும். எனவே எழுதிக் கொள்ளுவோம். அது கீழே நோட் பண்ணுங்க. குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற மொத்த காசு பெறுவனவுகளையும் மொத்த காசு கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கி குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற மொத்த காசு பெறுவனவுகளையும் மொத்த காசு கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படும் கூற்று நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று ஆகும். குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற மொத்த காசு பெறுவனவுகளையும் மொத்த காசு கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கூற்று நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று ஆகும். இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. இப்ப நாங்க முக்கியமான விடயம், இந்த நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று எப்படி ஃபார்மட்ல வரும், எப்படி வடிவத்துல வரும்னு பார்ப்போம். அதோட தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாம் பார்ப்போம். ஓகே, அடுத்த நோட்ல போடுங்க. இக்கூற்றானது காசு பாய்ச்சல்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும். ஓகே, இதை எழுதி முடிச்சா ஓகேன்னு போடுங்க. கிளியர்னா செட்ல போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நாங்க முக்கியமான விடயம், நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றுட ஃபார்மட் மாதிரி வடிவத்துக்கு போகும். சரியா? இதுல நான் சொல்லித்தர விடயங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். அப்பதான் புதிய விடயங்கள் மாற்றம் அடைஞ்சிக்காண்டு நீங்களே பார்த்து கொள்ளலாம். சரியா? அடுத்த தலை போடுங்க. நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றின் மாதிரி வடிவம். நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றின் மாதிரி வடிவம்னு போடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு வினாவாக இருந்தாலும் பார்ட் 2 பொருத்தப்பட்டுள்ள உங்களுக்கு மாதிரி வடிவம் ஹோம்ஒர்க் தெரிஞ்சாதான் உங்களுக்கு கணக்குகளை செய்யலாம். இப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து படிக்கிறோம். முக்கியமான விடயம், ஃபர்ஸ்ட் இயர்ல முக்கியமா நாங்க படிக்கக்கூடியது மூலையீடுகள். அந்த மூலையீடுகள்ல வரக்கூடிய சகல மாதிரி வடிவங்கள் தேவை. அடுத்து உற்பத்தி கிரைய கூற்று மாதிரி வடிவம் தேவை. லாப நோக்கமற்ற நிறுவனம், அதுல வரக்கூடிய நிதி கூற்றுக்கள் தான் மாதிரி வடிவங்கள். அடுத்து முக்கியமான ஒரு தேர்ச்சி, பங்குடைமை நிதி கூற்றுக்கள் மாதிரி வடிவங்கள் தேவை. கம்பெனி நிதி கூற்றுக்கள் அதுதான் மாதிரி வடிவங்கள் படிக்கணும். அடுத்து நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தான் காசு பாய்ச்சல் கூற்றோட மாதிரி வடிவம். அப்ப நீங்க அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்க, நோட்ஸ் விடயங்கள் படிக்கிறீங்க, பயிற்சிகள் செஞ்சு பாக்குறீங்க. இப்ப ஃபைனல் எக்ஸாமுக்கு போறீங்க, மாதிரி வடிவங்கள் தெரியாம செய்ய இயலாது. அப்ப நீங்க ஃபார்மட் பார்த்து செஞ்சு பழகுறீங்க அல்லது ஆன்சரை பார்த்து செஞ்சு பழகுறீங்க, அது ஓகே. ஆனா ஒரு சில வினாக்கள் பார்த்து செய்யலாம். அடுத்த விடயங்களை நாங்க மாதிரி வடிவங்கள் பார்க்காம அடிச்சு பழகணும். அப்பதான் ஃபைனல் எக்ஸாம்ல இலகுவான முறையில உங்களுக்கு
முதலாவது பார்ட் 2 பேப்பர் தாரதுக்கு முன்னுக்கு ஆன்சர் சீட் தருவாங்க. அப்ப நீங்க சில விடயங்கள்ல சார்ட்டை அடிச்சு வச்சு கொள்ளலாம். நான் இறுதியில செமினார்ல சொல்லி தருவேன். கம்பெனி நிதி கூற்றுகள் கட்டாயமா வரக்கூடியது, எனவே சார்ட் அடிச்சு வச்சு கொள்ளலாம். காசு பாய்ச்சல் கூற்று கட்டாயம் வரக்கூடியது, சார்ட் அடிச்சு வச்சு கொள்ளலாம். இவ்வளவு டைம் சேவ் ஆகும். அப்படி முக்கியமான விடயங்கள் கட்டாயமா வரக்கூடியதுக்கு சார்ட் தெரிஞ்சா இலகுவா அடிச்சு வச்சு கொள்ளலாம். ஓகே, இதுல சொல்லித்தர விடயம் இப்ப நாங்க பார்க்க போறோம் மாதிரி வடிவம். இதுல பாருங்க, இந்த மாதிரி வடிவங்கள் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் கிளாஸ் முடியும். டீச்சர் கைட்ல ஒரு மாதிரி வடிவம் போடப்படி. அடுத்து 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் அந்த ஸ்கீம் வந்து என்னோட கிளாஸ் குரூப்ல நான் போடுவேன். சரியா? இதுல பார்ப்போம். உங்களோட டீச்சர் கைட்ல மாதிரி வடிவம் தரப்படி நேர்முறை அடிப்படையா கொண்டு நேர்முறை அடிப்படையா கொண்டு டீச்சர் கைட்ல போடப்படி இதுல முதலாவது டோமலா சொல்லித்தாரு செயற்பாட்டு நடவடிக்கைக்கு ஒரு விடயம் வரும். சரியா? டோமலா சொல்லித்தாரு, விளக்கமா படிக்கும். செயற்பாட்டு நடவடிக்கை இந்த காசு பாய்ச்சல் கூட்டுல 3 நடவடிக்கையை உள்ளடக்கி தான் படிப்போம். செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை. இந்த செயற்பாட்டு நடவடிக்கையில உட டீச்சர் கைட்ல எப்படி தரப்பட்டிருக்குதுன்னா, முதலாவது காசு விற்பனை, அடுத்தது காசு கொள்வனவு, கடன் பட்டோரிடம் பெற்ற காசு, கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு, அடுத்தது ஏதாவது காசாக பெற்றது, ஒரு வருமானங்கள் பெற்றது, வாடகை வருமானம் பெற்றது அல்லது வாடகை செலுத்தியது. இப்படி உங்களுக்கு சார்ட்ல ஃபார்மட் தரப்படி தெளிவான முறையில சொல்லித்தாரு. இதோட டீச்சர் கைட்ல தரப்பட்ட ஃபார்மட். இது பிழையான விடயம். இந்த அடிப்படையில நீங்க படிச்சுட்டு போய் எக்ஸாமுக்கு செஞ்சீங்கன்னா மார்க்ஸ் வராது. சரியா? ஒரு காசு பாய்ச்சல் கூற்று 3 நடவடிக்கையை உள்ளடக்கி வரும். பெண்ணுக்கு படிப்போம். அதுல முக்கியமானது செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். அந்த செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல்ல உங்களுக்கு டீச்சர் கைட்ல காசு பெறுவோம்
ஓகே, தொடர்ச்சியான முறையில பாருங்க. சரியா? சின்ன கனெக்ஷன் இஷ்யூ ஒண்ணு. தொடர்ச்சியான முறையில பாருங்க. காசு பாய்ச்சல் கூற்று பாக்குறோம். அப்ப தெளிவான முறையில பாக்குறோம். இந்த நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று மாதிரி வடிவம். இது உங்களுக்கு 2 முறைகள்ல வருது. அதாவது புதிய முறை ஒரு முறை தான். அவ்வளவு டீச்சர் போடப்பட்ட முறை பிழையான விடயம். இது உங்களுக்கு சிலபஸ்ல வரக்கூடிய விடயம். செயல்பாட்டு நடவடிக்கை, காசு விற்பனை, காசு கொள்வனவு, காசு பெருமளவு கொடுக்கணும், இந்த அடிப்படையில வருது. 2019 பாஸ் பேப்பர் அடிப்படையில ஒரு புதிய மாதிரி வடிவம், புதிய ஃபார்மட் அறிமுகப்படுத்தப்பட்டு, அதாவது வாடிக்கையாளரிடம் பெற்ற காசு, வழங்குனர் ஊழியருக்கு செலுத்திய காசு, இந்த அடிப்படையில நீங்க இதுல வரக்கூடிய சகல விடயங்களையும் உள்ளடக்கி காட்டணும். அதாவது அந்த சார்ட்ல நீங்க காசு விற்பனை, காசு கொள்வனவு, கடன் பட்டோரிடம் பெற்ற காசு, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு, இப்படி தனித்தனியா போட்டா பிழையானது. அப்படி செய்யறது இல்ல. இதுல சில மாணவர்கள் அந்த பிழையான வடிவத்துல படிச்சுக்கலாம். சரியா? அதனால எப்படி போடுறதுன்னா, வாடிக்கையாளரிடம் கடன் பட்டோரிடம் பெற்ற காசு, வழங்குனர் ஊழியருக்கு கொடுத்த காசு, இந்த விடயங்களை உள்ளடக்கி மொத்தமா போடணும். அப்படி மொத்தமா பதிவு செஞ்சாதான் முழு புள்ளிகள் கிடைக்கும். அப்ப 2019 ஆன்சர் ஸ்கீம் எடுத்து பாருங்க, டீச்சர் கைடு எடுத்து பாருங்க, நேர்முறையில எப்படி வித்தியாசம் எப்படி மாற்றம் அப்ப நீங்க புதிய விடயம் படிக்கிறீங்களா, பழைய விடயம் படிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இது கிளியரா சொல்லுங்க. இப்ப மாதிரி வடிவத்துக்கு போகும். 12ஐயும் நீங்களே செக் பண்ணி கொள்ளலாம். நான் சொல்லித்தர விடயங்கள் சரியா பிள்ளையான்னு நீங்களே செக் பண்ணி கொள்ளலாம். சொல்ற விடயங்கள் ஓகேயா? இது கிளியர்னா சொல்லுங்க. மாதிரி வடிவத்துக்கு போ. டீச்சர் கைட்ல போடப்பட்ட நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று பிழையானது. 2019 ஸ்கீம் எடுத்து பாருங்க. அதுல புதிய வடிவம் தரப்பட்டிருக்குது. LKS 7ல புதிதாக மாற்றம் அடைஞ்ச விடயம். ஓகே, இப்ப இதுல எனக்கு ஒருக்கா சொல்லிக்கோங்க. இதுல காணப்படக்கூடிய சகல மாணவர்களும் இப்ப காசு பாய்ச்சல் கூற்று படிச்சிட்டீங்களா? இப்ப நார்மலா முகாமை கணக்கீடு உங்களோட பெச்சுக்கு தியரி போகுது. நீங்க காசு பாய்ச்சல் கூற்று முழுமையா படிச்சிட்டீங்களா? எல்லாரும் செட்ல போடுங்க. படிக்கலன்னு போடுறீங்க. படிக்காத மாணவர்கள் தெளிவான முறையில பாருங்க. இப்ப படிச்ச மாணவர்கள் சொல்லுங்க. இந்த நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று எந்த வடிவத்துல நீங்க படிச்சுக்கிறீங்க? உண்மையா சொல்லுங்க. டீச்சர் கைட் வடிவத்துல வந்ததா அல்லது 2019 பாஸ் பேப்பர் வாடிக்கையாளரிடம் பெற்ற காசு, வழங்குனர் ஊழியருக்கு கொடுத்த காசு, அந்த அடிப்படையில படிச்சுக்கிறீங்க? செட்ல போடுங்க. ஓகே, இதுல ஒரு ஆள் போடுறீங்க டீச்சர் கைட் ஃபார்மட்னு போடுறீங்க. பேலன்ஸாக போடுங்க. இந்த காசு பாய்ச்சல் கூற்றுல நேர்முறை எந்த வடிவத்துல படிச்சீங்க? வாடிக்கையாளரிடம் பெற்ற காசு, வழங்குனர் ஊழியருக்கு கொடுத்த காசா அல்லது காசு விற்பனை, காசு கொள்வனவு, அந்த அடிப்படையில படிச்சீங்களா? வெரி குட். இப்ப இதுல 50 விதமான மாணவர்கள் நீங்க பழைய அடிப்படையில படிச்சீங்க. இன்னும் 50 விதமான மாணவர்கள் புதிய அடிப்படையில படிச்சுக்கிறீங்க. அப்ப நீங்க பழைய அடிப்படையில படிச்சாலும் புதிய அடிப்படையில படிச்சாலும் ஃபைனல் எக்ஸாம்ல சகல மாணவர்களுக்கு தான் செய்ய போறீங்க. இப்ப நீங்க எல்லாம் ஒரே பேப்பருக்கு தான் ஆன்சர் பண்ண போறீங்க. அப்ப நீங்க பழைய விடயங்களை படிச்சுட்டு போனா புள்ளிகள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப புதிய விடயங்கள் படிக்கிற அப்டேட்டா படிக்கிற மாணவர்களுக்கு தான் புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப உங்களோட ரிசல்ட் தான் குறைவாக வரும். இதை தெளிவான முறையில விலகிக் கொள்ளணும். எனவே கணக்கீட்டுல சில புதிய புதிய மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கு. அதை நான் என் கிளாஸ்ல தொடர்ச்சியா படிச்சு கொடுக்குறது, கடைசியா செமினார்லயும் சொல்லி தருவேன். அப்படி புதிய மாற்றங்களை படிக்காம போனா உங்களுக்கு தான் மார்க்ஸ் குறைவடையும். இதை தெளிவான முறையில விலகி கொள்ளணும். ஓகே, இப்ப மாதிரி வடிவத்துக்கு போகும். சார்ட் அடிச்சு கொள்ளுவோம். நார்மலா ஒரு வருமான கூற்று எந்த அடிப்படையில் அடிக்கிறோமோ அதே போல அடிச்சு கொள்ளும். சார்ட் ஒன்று போடுவோம். நேர்முறை காசு பாய்ச்சல் கூட்டுட மாதிரி வடிவம் போட்டுக்கோங்க. இதுக்கு தலைப்புன்னு போடுவோம். வரையறுக்கப்பட்ட
ஏபிசி பொது கம்பெனியின் வரையறுக்கப்பட்ட ஏபிசி பொது கம்பெனியின் 31/3/2025 31/3/2025 முடிவடைந்த ஆண்டுக்கான அல்லது முடிவடைந்த காலப்பகுதிக்கான காசு பாய்ச்சல் கூற்று நாங்க பாக்குறது நேர்முறை. அப்ப எப்பொழுதும் ஒரு கம்பெனில படிக்கக்கூடிய அந்த நிதி கூற்றுகளுக்கு முழுமையான தலைப்புகளை போடணும். நிதி நிலைமை கூற்று மட்டும்தான் குறித்த தினத்திலிருந்து வரும், உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று வரும். மற்ற 4 நிதி கூற்றுகளும் ஆண்டுக்கு தயாரிக்கிறது முடிவடைந்த காலப்பகுதின்னு வரும் அல்லது முடிவடைந்த ஆண்டுட்டு வரும். இதுவும் தெளிவா விலையும் கொள்ளணும். உங்களோட ஃபைனல் ஸ்கீம்ல சில நிதி கூற்றுகளுக்கு நீங்க தலைப்பு முழுமையா போட்டா 1 புள்ளிகள் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது 2 புள்ளிகள் பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் உங்களோட ஸ்கீம்ல தரப்படக்கூடிய விடயம். அப்ப எல்லாரும் அதை செய்ய மாட்டீங்க, சும்மா அவசரத்துக்கு சாட் அடிச்சு நார்மலா காசு பாய்ச்சல் கூறுன்னு போட்டு தயாரிச்சுட்டு போவீங்க. அப்ப இதுல தரக்கூடிய அந்த புள்ளிகளை இழப்பீங்க. அந்த புள்ளிகள் தான் உங்களுக்கு ரிசல்ட்டை தீர்மானிக்க கூடியது, ஏயா பியாண்டு. அதனால சொல்லித்தரக்கூடிய விடயங்களை முழுமையா விரைவா செஞ்சு பழகும். சரியா? இப்போ வரையறுக்கப்பட்ட ஏபிசி பொது கம்பெனியின் 31/3/2025 முடிவடைந்த காலப்பகுதிக்கான காசு பாய்ச்சல் கூற்று. இப்ப நாங்க மாதிரி வடிவத்துக்கு போவோம். இதுல பாருங்க, காசு பாய்ச்சல் கூற்றுல பிரதானமா 3 நடவடிக்கைகளை உள்ளடக்கிதான் தயாரிப்போம். மாதிரி வடிவத்தை முடிச்சுட்டு பின்னுக்கு 3 நடவடிக்கை படித்தருவோம். முதலாவது செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். முதலாவது தலை போடுங்க, செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். எழுதக்கூடிய விடயங்களை அப்படி பார்த்து எழுதிட்டு வாங்க. செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். அதுல முதலாவது வாடிக்கையாளரிடமிருந்து பெற்ற காசு. இதுல நீங்க மார்க்லாம் போட தேவையில்லை, சும்மா எழுதிக்கோங்க, நான் விளங்குறதுக்கு போடுறேன். சரியா? வாடிக்கையாளரிடம் பெற்ற காசு. இரண்டாவது, முதலாவது வாடிக்கையாளரிடமிருந்து பெற்ற காசு. இரண்டாவது வழங்குனர் ஊழியருக்கு கொடுத்த காசு. வழங்குனர் ஊழியருக்கு கொடுத்த காசு. இதுல பாருங்க, வாடிக்கையாளரிடமிருந்து பெற்ற காசு, வழங்குனர் ஊழியருக்கு கொடுத்த காசு. இதுல நீங்க டவுட் போடும்போது கொமெண்ட்ல போடுங்க, எவ்ரிஒன்ல போடுங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு டவுட் வந்து ஸ்கிரீன்ல வரும், ஆன்சர் பண்ணலாம். பிரைவேட்டா போடாதீங்க. வாடிக்கையாளரிடமிருந்து பெற்ற காசு, வழங்குனர் ஊழியருக்கு செலுத்திய காசு. இதுல பாருங்க, ஏற்கனவே சொல்லி தந்தேன், அந்த டீச்சர் கைட்ல போடப்பட்டது ஓல்ட் சிலபஸ், அதாவது அது தனித்தனியா உள்ளடக்கி பதிவு செய்யறாங்க. அந்த புதிய மாற்றத்திற்கமைய வாடிக்கையாளரிடம் பெற்ற காசு மொத்த பெருமதியை தான் போடணும். அதாவது இது ரெண்டும் டோட்டல் பெருமதியை தான் போடணும். அதாவது வாடிக்கையாளரிடம் பெற்ற காசு, இதுல வரக்கூடிய விடயம் காசு விற்பனை வரும், கடன்பட்டோரிடம் பெற்ற காசு வரும், ஒரு தரகு வருமானம் பிரதான ஒரு சேவையா இருந்தா, தரகு வருமானத்தை பெற்றுக்கொள்ற ஒரு நிறுவனமா இருந்தா தரகு வருமானம் வரும். இப்படி காசா வரக்கூடிய சில விடயங்களை கூட்டி எடுத்து மொத்த பெருமதியை போடணும், தனித்தனியா போடுறது இல்லை. இதுதான் இதுல வரக்கூடிய விஷயம். அதே போல வழங்குனருக்கு கொடுத்த ஊழியருக்கு கொடுத்த காசு, இதுல என்னெல்லாம் வரும்டா? முதலாவது கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு, ஊழியருக்கு வழங்குற சம்பளம், பிற செயற்பாட்டு செலவுகள், இது எல்லாத்தையும் நாங்க உள்ளடக்கி மொத்தமா வழங்குனர் ஊழியருக்கு கொடுத்த காசு இப்படி பதிவு செய்யறது. சரியா?
அப்ப உங்களுக்கு தனித்தனியா காட்டாம இந்த அடிப்படை ஃபார்மட்ல போட்டு இதுல வரக்கூடிய விடயங்களை கூட்டி எடுத்து மொத்தமா போடணும். இப்படி போட்டாதான் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். எனவே மாதிரி வடிவம் வாடிக்கையாளரிடம் பெற்ற காசு, வழங்குனர் ஊழியருக்கு கொடுத்த காசு, தனித்தனியா புள்ளடியே போடுங்க. இப்ப அது ரெண்டையும் நாங்க கூட்டி சொல்லுவோம். அது ரெண்டையும் கூட்டி சொல்லுவோம், எழுதிக்கோங்க. செயற்பாட்டு நடவடிக்கையில் காசு பாய்ச்சல் கூற்றுதானே. பெருவன உண்டா பிளஸ்ல போடுவோம், கொடுப்பன உண்டா மைனஸ். காசு போகுது, எனவே பிரக்கெட் பண்ணி காட்டுவோம். அப்ப பெற்றது உட்பாய்ச்சல், கொடுத்தது வெளிப்பாய்ச்சல், கழிச்சு போடுங்க. செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய காசு பாய்ச்சல். செயற்பாட்டு நடவடிக்கை உருவான அல்லது பயன்படுத்திய காசு பாய்ச்சல். இப்ப உருவான காசு பாய்ச்சல்னு சொன்னா பெருமதி பிளஸ்ஸா வரணும், பயன்படுத்திய காசு பாய்ச்சல்னா மைனஸ்ல வரணும். இப்ப வரக்கூடியது பிளஸ் ஆக வரலாம், மைனஸ் ஆக வரலாம். முக்கியமான விடயம், பிளஸ் இருந்தா செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல் போடுங்க. மைனஸ்ல ஆன்சர் வந்தா பயன்படுத்திய காசு பாய்ச்சல் போடுங்க. இதை நீங்க ஃபாலோவா போட்டுக்கொள்ளணும். சரியா? வாடிக்கையாளர் பெற்ற காசு, வழங்குனர் ஊழியருக்கு கொடுத்த காசுன்னு போடுவோம். இறுதியில பிளஸ்ல வந்தா செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு, மைனஸ்ல வந்தா செயற்பாட்டு நடவடிக்கையில் பயன்படுத்திய காசு. இதுக்கப்புறம் நாங்க ரெண்டு விடயங்களை மைனஸ் பண்ணுவோம். செலுத்திய வருமான வரி, செலுத்திய வட்டி, அது கீழே போட்டுக்கோங்க. செலுத்திய வரி, செலுத்திய வட்டி தனித்தனி நாங்க என்ன செய்வோம், வெளிப்பாய்ச்சல் தானே, எனவே மைனஸ் பண்ணுவோம். காசு கிடைச்சா பிளஸ்ல போடுங்க, காசு போனா மைனஸ்ல போடுங்க. இப்ப செலுத்திய வரி, செலுத்திய வட்டியை கழிங்க. சரியா? இதுல ஒரு ஆன்சர் வரும். இதை நீங்க செகண்ட்லயும் போட்டு செய்யலாம். அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க உட்பாய்ச்சல போடும், வெளிப்பாய்ச்சல போடும், பிளஸ் மைனஸ்ல வரும். அடுத்தது செலுத்திய வரி, செலுத்திய வட்டியை கழிப்போம். இதை நாங்க போட்டு செகண்ட்லயும் போடலாம். இப்படியும் நீங்க செய்யலாம். இது தெளிவான முறையில விலை கொள்ளும். டிரெக்டா செகண்ட்லயும் போட்டு செய்யலாம், அல்லது ஃபர்ஸ்ட்ல போட்டு இறுதியில வரக்கூடியதை செகண்டுக்கு மாத்தலாம். இப்படி செய்யறது சிறந்தது, அல்லது டிரெக்டா செகண்ட்லயே போட்டு செய்யலாம். சரிதானே? அப்ப செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான பயன்படுத்திய காசு பாய்ச்சல இருந்து செலுத்திய வரி, செலுத்திய வட்டியை கழிச்சு செகண்ட்ல போடுவோம். அதுக்கு போட்டுக்கோங்க, செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல். அதே போலதான் உருவானதுன்னா பிளஸ்ல வரும், பயன்படுத்தியதுன்னா மைனஸ்ல வரும். இதுல வரக்கூடிய ஆன்சர் பிளஸ்ல வந்தா உருவானது போடுங்க, மைனஸ்ல வந்தா பயன்படுத்தியதுன்னு போடுங்க. இது முதலாவது விஷயம். செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல், செயற்பாட்டு நடவடிக்கையில் பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல். அப்ப காசு பாய்ச்சல் கூற்றுல முதலாவது விடயம் செயற்பாட்டு நடவடிக்கை மிக முக்கியமானது. இந்த செயற்பாட்டு நடவடிக்கை புதிய ஃபார்மட், வாடிக்கையாளரிடம் பெற்ற காசு பிளஸ்ல போடுங்க, பிளஸ்ல வழங்குனர் ஊழியருக்கு செலுத்திய காசு மைனஸ்ல போடுங்க. அதாவது தனித்தனியை போட்டு கூட்டி எடுத்து டோட்டல் பெறுமதியை போடணும். அது பிளஸ்ல இருந்து மைனஸ்ல வரும். பிளஸ்ல வந்தா உருவானதுன்னு போடணும், மைனஸ்ல வந்தா பயன்படுத்தியதுன்னு போடணும். இதை கட்டாயமா எழுதி கொள்ளணும். செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய காசு பாய்ச்சல், அல்ல செலுத்திய வருமான வரி, செலுத்திய வட்டியை கழிச்சு செகண்ட்ல போடுங்க. செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல். இதை எழுதி முடிச்சா ஓகேன்னு போடுங்க. இந்த ரெண்டு விடயங்களுக்கு அதை பார்த்துட்டு கிளாஸை முடிக்கலாம். முதலீட்டு நடவடிக்கைகள், நிதியீட்ட நடவடிக்கைகள், அதை பார்த்தோம்னா ஓகே. இதை எழுதி முடிச்சா கிளியர்னா போடுங்க. அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம்னா, இதே கீழே மிக தொடர்ச்சியா இந்த ஃபார்மட்ல இப்படி கீழே எழுதிட்டு வாங்க. சரியா? ஒவ்வொரு விடயங்களை கீழே எழுதிட்டு வாங்க. நான் அதை அழிச்சிட்டு ஆரம்பத்துல இருந்து போட்டு நீங்க ஃபார்மட் அப்படியே தொடர்ச்சியா கீழே எழுதிட்டு வாங்க. அடுத்த தலைப்பு
முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். ஏற்கனவே சொல்லிட்டேன், செயற்பாட்டு நடவடிக்கையில 3 காசு பாய்ச்சல் வரும். அந்த 3 நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டுதான் காசு பாய்ச்சல் கூட்டுட மாதிரி வடிவங்கள் வரும். எனவே இரண்டாவது நடவடிக்கை முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். எனவே இரண்டாவது போட்டுக்கோங்க. முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். உங்களுக்கு செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல் மட்டும்தான் டிஃப்ரெண்டா வரும், வேறுபாடா வரும். மற்ற முதலீட்டு நடவடிக்கையும் நிதியீட்டல் நடவடிக்கையும் டீச்சர் கைட்ல தரப்படக்கூடியது, புதிய விடயங்கள் எல்லாம் சமனானது. ஓகே, இப்ப முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல்டா அதுல என்னென்ன விடயங்கள் வரும்னு பார்ப்போம். முதலாவது போட்டுக்கோங்க, ஆதனம் பொறியுபாரண கொள்வனவோ. ஆதனம் பொறி உபகரண காசு கொள்வனவு. அதாவது காசு கொள்வனவு மட்டும்தான் வரும். ஆதனம் பொறி உபகரண கொள்வனவு. கொள்வனவுண்டா காசு போகும், எனவே பிரேக்கெட் பண்ணணும். இரண்டாவது ஆதனம் பொறியுபாரண விற்பனை. காசு வரும், எனவே பிளஸ்ல போடுங்க. காசு பாய்ச்சல் கூட்டுல காசு விடயங்கள் மட்டும்தான் வரும். அப்ப காசு கொள்வனவா கடன் கொள்வனவான்னு பார்க்கணும். உங்களுக்கு கடன் கொள்வனோட போடுறது இல்ல, காசு விடயங்கள் மட்டும்தான் போடுறது. எனவே காசு கொள்வனவு, காசு விற்பனை. அடுத்தே போடுங்க, ஊழியருக்கு வழங்கப்பட்ட கடன். ஊழியருக்கு வழங்கப்பட்ட கடன் தான் நிறுவனமானது ஊழியருக்கு வழங்குது. அப்ப நிறுவனத்தை விட்ட பணம் போகும், எனவே மைனஸ். நாங்க தான் ஊழியருக்கு கடன் வழங்குறோம், எனவே மைனஸ் போடுங்க. அடுத்து நான்காவது மீள பெற்ற ஊழியர் கடன். வழங்கப்பட்ட கடனை திருப்பி பெற்றுக்கொள்றோம், மீள பெற்ற ஊழியர் கடன், எனவே காசு வருது, பிளஸ்ல போடுங்க. பெற்ற முதலீட்டு வருமானம், பெற்ற வட்டி வருமானம் எல்லாம் முதலீட்டு நடவடிக்கை. பெற்ற முதலீட்டு வருமானம், வட்டி வருமானம் இதெல்லாம் முதலீட்டு நடவடிக்கை. அதெல்லாம் பிளஸ்ல வரும். இப்ப நாங்க கூட்டி எடுப்போம், செகண்ட்ல போடுவோம். அதே போல எப்படி எழுதுவோம், செயற்பாடு நடவடிக்கை மாதிரி முதலீட்டு நடவடிக்கை எழுதிக்கோங்க. முதலீட்டு நடவடிக்கையில் இருந்தான முதலீட்டு நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல். முதலாவது நாங்க ஃபார்மேட்டா பாக்குறோம். இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு நடவடிக்கைனா என்ன, அதுல என்னென்ன கொடுக்கல் வாங்கல் வரும் தெளிவா சொல்லி தருவேன். பகுதி ஒன்று பார்ப்பனுக்கு வரக்கூடிய விடு, இதை எழுதிக்கோங்க. முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல், இதுல ஆதனம் பொறிவாரண கொள்வனவு விற்பனை வரும், ஊழியருக்கு வழங்குற கடன் வரும், அதை மீள பெற்றுக் கொள்றது வரும், நாங்க முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் வரும். எனவே அதெல்லாம் காசு போனா பிரேக்கெட் பண்ணுவோம், காசு கிடைச்சா பிளஸ் பண்ணுவோம், கூட்டி எடுத்து செகண்ட்ல போட்டு முதலீட்டு நடவடிக்கை மூலம் உருவான அல்லது பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல். பிளஸ்லயும் வரலாம், மைனஸ்லயும் வரலாம். பிளஸ்ல வந்தா உருவானது, மைனஸ்ல வந்தா பயன்படுத்தியது. இது எழுதிட்டு ஓகேன்னு போடுங்க. நிதியீட்டல் நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல், அதை எழுதிட்டு இந்த ஃபார்மட்டை முடிச்சு கொள்ளும். உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாஸ், அடுத்த கிளாஸோட இந்த தியரியை ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்து 3வது கிளாஸ்ல இருந்து காசு பாய்ச்சல் கூற்று பார்ட் 1 பார்ட் 2 பயிற்சியில போகும். சரியா? ஒரு 6-7 கிளாஸோட இந்த பாடம் ஃபுல்லா முடிச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த விடயத்துக்கு போகும். இதை குயிக்கா எழுதிட்டு எல்லாரும் கிளியர் எழுதிட்டீங்கன்னா ஓகேன்னு போடுங்க. இறுதியா நாங்க நிதியீட்டல் நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல்ல என்னென்ன விடயங்கள் வரும், நேர்முறையில என்னென்ன விடயங்கள் பதிவு செய்யும்னு பார்ப்போம். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி வடிவத்துல தரப்படக்கூடிய விடயங்கள் மட்டும் வரும்னா அது பிழையான விடயம். இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது. நீங்க கணக்கீட்டுல படிக்கிற எந்த ஒரு சார்ட்டாக இருக்கலாம், எந்த ஒரு மாதிரி வடிவமா இருக்கலாம், படிக்கக்கூடிய விடயம் மட்டும் வராது, மேலதிகமான கொடுக்கல் வாங்கல் வரலாம். அதெல்லாம் ஒரு பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தருவேன்.
அப்ப இது உங்களுக்கு அடிப்படையான விடயம். எப்படி பதிவு செய்யறது, என்னென்ன விடயங்கள் வரும்னு ஒரு 90% இதை படிச்சு கொள்றோம். இன்னொரு 10% மேலதிகமான விடயங்கள் இதுல எட் பண்ணணும். அது பேப்பர், ஒவ்வொரு மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர்ல வரும். சில கொடுக்கல் வாங்கல் அப்படி வரும்போது சொல்லி தருவேன். அதையும் நீங்க தியரியோட எட் பண்ணி கொள்ளணும். அதுக்கப்புறம் ஃபைனல்ல எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னுக்கு சார்ட்டை ஃபுல்லா பார்த்துட்டு போனா ஓகே. சரியா? இப்ப அடுத்ததுக்கு போவோம். இதே போல கீழே அப்படி தொடர்ச்சி எழுதிக்கோங்க. நிதியீட்டல் நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். நிதியீட்டல் நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல் போடும். நிதியீட்டல் நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். இந்த 3 நடவடிக்கையை அடிப்படையா கொண்டு ஒரு பார்ட் 1ல நோட்ஸ் கேள்வி வரும். இந்த ஒவ்வொரு நடவடிக்கைன்ற என்னன்னு தெளிவான முறையில படிக்கலாம் அடுத்த கிளாஸ்ல. அதுல வரக்கூடிய கொடுக்கல் வாங்கல் என்னன்னு சொல்லி தருவேன். இது பார்ட் 1ல நோட்ஸ் கேள்வியில கட்டாயம் வரக்கூடிய வினா. இந்த முதலீட்டு நடவடிக்கை முடியும். இப்ப நாங்க பாக்குறோம் நிதியீட்டல் நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். இந்த நிதியீட்டல் நடவடிக்கையில வரக்கூடிய உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சலை பதிவு செய்யறது. முதலாவது பங்கு வழங்கல். இங்க பங்கு வழங்கல் சொல்றது சாதாரண பங்கு வழங்கல் வரும். அடுத்தது உரிமை பங்கு வழங்கல் வரும். இது மட்டும்தான் வரும். ஒதுக்கங்களை மூலதனமாக்கெல்லாம் வராது. எனவே முதலாவது பங்கு வழங்கல், சாதாரண பங்கு வழங்கல். காசு வரும், எனவே பிளஸ்ல போடும். விண்ணப்பத்தின் மூலம் பணம் கிடைக்குது, உரிமை வழங்கல் காசு கிடைக்குது, எனவே பங்கு வழங்கல்ல காசு கிடைக்கும், பிளஸ்ல போடுங்க. அடுத்தது நீண்ட கால கடன் பெற்றது. நீண்ட கால கடன் பெற்றது காசு கிடைக்குது, எனவே பிளஸ்ல போடுங்க. நீண்ட கால கடன் திருப்பி செலுத்துதல். நீண்ட கால கடன் பெற்றது பிளஸ்ல போடுங்க. அடுத்து மூன்றாவது நீண்ட கால கடன் திருப்பி செலுத்துதல். அது மீள பிராக்கெட் பண்ணி காட்டுங்க. செலுத்திய பங்கு லாபம். பங்கு லாபம் செலுத்துறோம், எனவே காசு போகும், பிராக்கெட் பண்ணுங்க. அப்ப நிதியீட்டல் நடவடிக்கை 4 விடயங்களை உள்ளடக்கிறோம். முதலாவது பங்கு வழங்கல், நீண்ட கால கடன் கிடைக்கிறது, நீண்ட கால கடனை திருப்பி வழங்குறது, செலுத்திய பங்கு லாபம். இது எல்லாத்தையும் கூட்டி எடுப்போம். உங்களுக்கு தெரியும் எப்படி வரும். உங்களோட சவுண்ட் இல்ல. இப்ப யாருக்கும் சவுண்ட் கேட்க மாட்டீங்க? செக்ல போடுங்க. உங்களுக்கு இப்ப சவுண்ட் கேக்குதா? இப்ப சரி சார். ஓகே. இறுதி விஷயம் நிதியீட்டல் நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல், பங்கு வழங்கல், நீண்டகால கடன் பெற்றது, நீண்டகால கடன் திருப்பி செலுத்துதல், செலுத்திய பங்குலாகும். இதுல பிளஸ் மைனஸ் பண்ணி இறுதியில எடுக்கிறோம். ஒரு ஆள் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. இதுல எப்படி எழுதுறது சொல்லுங்க பாப்போம். 2 விஷயம் படிக்கணும். எப்படி வரும்? இந்த இறுதியில வரக்கூடிய விடயங்கள் நாங்க எப்படி எழுதுவோம் சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் ஓகேயா? சவுண்ட் கிளியரா? வாய்ஸ் கிளியரான்னு போடுங்க. சரி சொல்லுங்க, ஒரு ஆள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப நிதியீட்டல் நடவடிக்கை மூலம் உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் நாங்க எப்படி எழுதுவோம், எப்படி வரும்?
சொல்லுங்க பாப்போம் எப்படி வரும்? நிதியீட்டல் நடவடிக்கை எப்படி வரும்? செயற்பாட்டு நடவடிக்கை படிச்சிட்டோம், முதலீட்டு நடவடிக்கை படிச்சிட்டோம். இப்ப நிதியீட்டல் நடவடிக்கையில உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் போட்டுக்கிறோம். இறுதியில அந்த பிளஸ் மைனஸ் வருமே, அதுக்கு நாங்க எப்படிமா எழுதணும்? விவரம் எப்படி எழுதணும் சொல்லுங்க குயிக்கா. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஓகே போட்டுக்கோங்க. வெரி குட். நிதியீட்டல் நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல். நிதியீட்டல் நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல். சரியா? இப்ப காசு பாய்ச்சல் கூட்டுல இறுதி விடயம் நிதியீட்டல் நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல். இந்த உருவான காசு பாய்ச்சல்டா பிளஸ்ல இறுதியில ஆன்சர் வரணும், பயன்படுத்திய காசு பாய்ச்சல்டா மைனஸ்ல வரணும். இதோட உங்களுக்கு அந்த 3 நடவடிக்கை மூலம் நமக்கு தேறிய காசு பாய்ச்சல் கண்டுபிடிச்சுக்கிறோம். சரியா? செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல் கண்டுபிடிச்சா, முதலீட்டு நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல் கண்டுபிடிக்கும். இப்ப நிதியீட்டல் நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல் கண்டுபிடிச்சுக்கிறோம். இப்ப இந்த காசு பாய்ச்சல் தேறிய ஒவ்வொரு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சலை கூட்டி எடுப்போம். அதை கூட்டி எடுத்து போடுவோம். பிளஸ் அல்லது மைனஸ்ல வரும். செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான, முதலீட்டு நடவடிக்கையில் உருவான பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல், நிதியீட்டல் நடவடிக்கையில் உருவான பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல். அது எல்லாத்தையும் கூட்டி இறுதியில பிளஸ் அல்லது மைனஸ்னு போடுங்க. இப்ப இதெல்லாம் நாங்க என்ன படிச்சோம்? காசு பாய்ச்சல் தான் படிக்கிறோம். அப்ப இறுதியில வரக்கூடியது என்ன? அந்த காசு பாய்ச்சல்ல ஏற்படக்கூடிய அதிகரிப்பு அல்லது குறைவு கண்டுபிடிக்கப்படும். எனவே போட்டுக்கோங்க. காசு கமா காசுக்கு சமனானவற்றின் தேறிய அதிகரிப்பு அல்லது குறைவு. காசு கமா காசுக்கு சமனானவற்றின் காசு கமா காசுக்கு சமனானவற்றின் தேறிய அதிகரிப்பு அல்லது குறைவு. உங்களுக்கு பிளஸ்ல வந்தா அதிகரிப்பு வரும், மைனஸ்ல வந்தா குறைவு வரும். இது முக்கியமான விடயம். இந்த ஒவ்வொரு நடவடிக்கையில வரக்கூடிய தேறி காசு பாய்ச்சல கூட்டி இதுல போடுவீங்க. காசு காசுக்கு சமனானவற்றின் தேறிய அதிகரிப்பு அல்லது குறைவு. பிளஸ்னா அதிகரிப்பு, மைனஸ்னா குறைவு. அடுத்தது நாங்க என்ன செய்யணும்டா, உங்களுக்கு பரீட்சை மீதில ஆரம்ப காசு மீதி தருவான், அதை போடணும். எனவே போட்டுக்கோங்க. ஆரம்ப காசு கமா காசுக்கு சமனானவை. ஆரம்ப காசு கமா காசுக்கு சமனானவை, அதை போடுவோம். இறுதியில வரக்கூடியது இறுதி காசு கமா காசுக்கு சமனானவை. இறுதி காசு கமா காசுக்கு சமனானவை. அப்ப எப்பொழுதும் உங்களுக்கு காசு பாய்ச்சல் கூட்டுல இந்த இறுதி காசு பாய்ச்சல், அந்த இறுதி காசு கமா காசுக்கு சமனானவை பொதுவாக உங்களுக்கு ஆன்சர் தந்திப்பான். இறுதி விடயம். அப்ப நீங்க காசு பாய்ச்சல் கூட்டுற முழுமையா செஞ்சுட்டு இந்த இறுதியில வரக்கூடிய பெறுமதி, அந்த பரீட்சை மீதி அந்த தகவல்ல தரப்பட்டது சரியாக இருந்தா உங்களோட காசு பாய்ச்சல் கூற்று முழுமையாக ஆன்சர் சரியா வரும். சரியா? இப்படித்தான் நீங்க காசு பாய்ச்சல் கூற்று சரியா செஞ்சுக்கிறமான்னு கண்டுபிடிக்கலாம். சில வினாக்கள்ல இறுதி மீதி தரமாட்டான். அப்படி தரப்படலாட்டி பிரச்சனை இல்லை, நாங்க படிச்ச அடிப்படையில செஞ்சா சரி. அப்ப எல்லாரும் செட்ல போடுங்க. நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று எல்லாருக்கும் கிளியரா? இது ஓகேன்னு போடுங்க. நாங்க மெதுவா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி படிச்சுட்டு போறோம். எல்லாரும் செட்ல போடுங்க. காசு பாய்ச்சல் கூற்றுல நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று ஃபார்மட் மாதிரி வடிவம் எப்படி பதிவு செய்யறது எல்லாம் கிளியரா? ஓகே, வெரி குட்.
இப்ப அடுத்தது நாங்க என்ன படிக்கணும்டா இப்ப நாங்க பார்த்தோமே காசுப்பாய்ச்சல் கூற்றுல வரக்கூடிய நடவடிக்கைகள். முதலாவது செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை. அந்த ஒவ்வொரு நடவடிக்கை தொடர்பான விளக்கங்களை சொல்லி தருவேன். அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரியா? அந்த நடவடிக்கைக்கான கூறுகள் அதுல உள்ளடங்குற விடயங்களை பார்ப்போம். அது கட்டாயம் படிச்சு கொள்ளணும். ரெண்டாவது பார்ட் 1ல ஒவ்வொரு வருடமும் செயற்பாட்டு, முதலீட்டு, நிதியீட்டல் நடவடிக்கையில அந்த நோட்ஸ் வருது. தாரான் செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை சரியானதை மெச் பண்ண சொல்றான். அல்லது பேப்பர்ல தந்து சரியான விடயங்களை எழுத சொல்றான். அல்லது கோட் அடிக்க வருது. எனவே அது முக்கியமா படிக்கணும். அதை முடிச்சிட்டு நாங்க அடுத்த 2வது போவோம். நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்று. அந்த நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்றுண்டா என்ன? அந்த நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்றோட மாதிரி வடிவம் பார்ப்போம். அதோட காசு பாய்ச்சல் கூற்று தியரி முடிவடையும். அடுத்து நாங்க பயிற்சிக்கு போவோம். சரியா? எனவே பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், பார்ட் 1, பார்ட் 2 எல்லாம் செஞ்சு விடுவேன். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தியரியை ஃபுல்லா முடிச்சுட்டு பேப்பர் கிளாஸ்ல தொடர்ச்சியா பயிற்சிகளும் போகும். எனவே இன்றைக்கு ஜாயின் பண்ண சகலரும் நல்ல முறையில படிச்சுப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் கிளியர்டா லாஸ்டா போட்டுக்கோங்க. தனிப்பட்ட முறையில கமெண்ட் சொல்லணும்டா, இன்றைக்குரிய கிளாஸ் தொடர்பான கருத்துக்களை சொல்லணும்டா போட்டுக்கொள்ளலாம். தொடர்ச்சியான முறையில உங்களுக்கு தியரி கிளாஸஸ், பேப்பர் கிளாஸஸ் போகுது. ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் தேவைண்டா ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளலாம். சரியா? ஓகே. அப்ப இறுதியா போட்டுக்கோங்க. டெய் ஜாயின் பண்ண எல்லாரும் உங்களுக்கு இன்றைக்குரிய கிளாஸ் யூஸ்ஃபுல்லா, கிளியரா, படித்தார மெத்தட் ஓகேயா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தியரி கிளாஸஸ்ல கணக்கீட்டு வீதங்கள் முழுமையா முடிச்சிட்டேன். தேர்ச்சி 13 கணக்கீட்டு வீதங்கள் முழுமையா முடிச்சாச்சு. அதுல பாஸ் பேப்பர் கேள்வியும் செஞ்சீங்க. அடுத்து முகாமை கணக்கீடு ஆரம்பிச்சு அதுல பொருட்கிரயத்துல இருப்பு மட்டங்கள் தியரியை முடிச்சுட்டா. அதுல மேலதிகம் உள்ளது கூலிக்கிரயம், மேந்தலை பகிர்வு கூற்று, பொருட்கிரயத்துல வரக்கூடிய ஆரம்ப விடயங்கள், அடுத்து இஓக்யூ களஞ்சிய பேரேடு படிக்கணும். அதே போல கம்பெனி நிதி கூற்றுகள்ல மேலதிகமான பயிற்சிகளும் LK7 கவர் பண்ணணும். இது எல்லாத்தையும் முடிச்சோம்டா அடுத்த இறுதியில 15வது 16வது பாடம் படிப்போம். அதோட ஃபுல்லா சிலபஸ் முடிவடையும். உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல நிறைய விஷயம் பார்த்துட்டோம். 2012 பாஸ் பேப்பர் முழுமையா முடிச்சுக்கிறோம். 2013 பாஸ் பேப்பர் பார்ட் 1 முடிச்சுக்கிறோம். 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் பார்ட் 1 முடிச்சாச்சு. நியூ சிலபஸ்ல 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் முடிச்சிட்டோம். இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். 2014 பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து 5ஆம் தவணை வரைக்கும் பேப்பர் பாத்துக்கிறோம். ராயல் காலேஜ் பேப்பர் பாத்துக்கிறோம். அப்படி மேலதிகமா நிறைய பார்ட் 1 பாத்துக்கிறோம். பார்ட் 1 ஸ்பெஷலா கிளாஸ் போகுது. அந்த பார்ட் 1 படிச்சா மட்டுமே போதும், 40க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம். இன்னும் தொடர்ச்சியா பார்ட் 1 கிளாஸ் போகும். அதே போல பார்ட் 2 தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள் தனியே இடம்பெறுது. அதுல கணக்கீட்டு சமன்பாடுகள், பங்குடைமைகள், முக்கியமான சந்தா விடயங்கள் பாத்துக்கிறோம். தொடர்ச்சியாக கம்பெனி முக்கியமான பெரிய பெரிய வினாக்கள் எல்லாம் படிச்சுட்டு போகும். அப்ப இன்னும் உங்களுக்கு 3 மாதங்கள் காணப்படுது. அந்த 3 மாதங்கள்ல தியரி கிளாஸ் முழுமையா படிப்போம், பேப்பர் கிளாஸ் படிப்போம். முன்னுக்குள்ள பாடங்கள், ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ், முன்னுக்குள்ள பாடங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். முன்னுக்கு நடந்த பேப்பர் கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் தொடர்ச்சியா கிளாஸஸ் நடக்கும், செமினார் நடக்கும். அதுல ஒவ்வொரு கிளாஸ்க்குமான ரெக்கார்டிங் தருவேன். தேவையான மாணவர்கள் கட்டாயம் ஜாயின் பண்ணி உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல A ரிசல்ட் வேணும்டா ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? அப்ப இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ, ஜஸாக்கல்லா ஹைரா. உங்களுக்கு ஃப்ரீ லிங்க் குரூப்ல போடப்படும். அப்படி ஷேர் பண்ணப்பட்டா ஜாயின் ஆகுங்க. அப்படி தொடர்ச்சியா எக்ஸாம் வரைக்கும் கிளாஸ் தேவைண்டா தொடர்பு கொண்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஜஸாக்கல்லா ஹைரா. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேவையான விடயங்களை நம்பருக்கு தொடர்பு கொண்டு படிச்சுக்கோங்க.